விசிகாவில் இருந்துதான் எல்லாரும் ஓட்டு அந்த பக்கம் போட்டாங்கன்னு சொன்னா திமுக வாங்கின சதவீதத்துல இருந்து அது பெரிய அளவில் சரிஞ்சிருக்கு. அந்த ஓட்டு இன்னொரு கட்சிக்கு போயிருக்கு. அவ்வளவு வாக்குகளும் தலித் வாக்குகளா? பாஜக போன தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் என்று கருதுகிறேன். அதுல 11.5% ஓட்டு வாங்கினாங்க. இப்ப 2.5% குறைஞ்சு 9% ஓட்டு காணாம போயிடுச்சு. அந்த 9% ஓட்டும் தலித் ஓட்டா? அதிமுக எவ்வளவு முன்ன வாங்கினாங்க? எத்தனை சீட்டு போன முறை ஜெயிச்சாங்க? போனதால் 65, 66 சீட்டு ஜெயிச்சாங்க. இந்த முறை 47 சீட்டு தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்க வாக்கு வங்கி சரிஞ்சு போச்சு. இப்ப அவங்க வாக்கு எங்கேயே போயிருக்கு. அந்த வாக்குகள் போய்விட்டது அப்படின்னு யாரும் பேசல. தனித்தன்மையோடு சிந்தித்து தோழர்களோடு கலந்து பேசி நிதானமாக முடிவெடுக்கிறானே என்பதுதான் அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை. யாராவது வந்தா உட்கார்ந்த இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பார்த்து இங்க இருக்கிறவங்க போயிட்டு ஒரு சோஃபா வாங்கிருக்காங்க. அது இங்கதான் கிடக்கு. வேணா நீங்களே போய் கிழிச்சு பாருங்க. ஏதாவது எவ்வளவு அயோக்கியத்தனமான விமர்சனம். தேர்தல் முடிவு இப்படி வந்திருக்க. இந்த முடிவு வந்ததற்கு என்ன காரணம்? தலைவர்களை பார்த்து பாருங்க. நீங்க பார்க்கணும். அதுக்கான என்ன காரணங்கிறத நீங்க டிஸ்கஸ் பண்ணணும். உங்களுக்குள்ள அந்த உரையாடல் நடக்கணும். அது பெண்களுக்குள்ளே நடக்கணும் இல்லை, யாரோடவும் நடக்கலாம். ஆண்களோடும் பேசணும். விவாதங்கள்ல அதுக்குன்னு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்கி வீட்டுல இந்த டிபேட்டை பார்க்கணும். நீங்க அவங்க எப்படி பேசுறாங்க, என்ன கேள்வி கேட்கறாங்க, அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றாங்க, அவங்களுடைய பார்வை என்ன, இவங்களுடைய பார்வை என்ன, பத்திரிகையாளர்களுடைய பார்வை என்ன, பொதுவா உட்கார்றவங்க நடுநிலைன்னு சொல்லிட்டு உட்கார்றாங்களா அவங்களுடைய பார்வை என்ன, சமூக ஆர்வலர் உட்கார்ந்து கருத்து சொல்றாங்களா அவங்களுடைய பார்வை என்ன, இவர் ஏன் இது மாதிரி சொல்றாரு, நாம இந்த மாதிரி சிந்திக்கிறோம் அவங்க இந்த மாதிரி சிந்திக்கிறாங்களே, இதுவெல்லாம் தான் நம்முடைய ஆற்றலை பெருக்கும். நமக்குள்ள இருக்கிற ஆற்றலை பெருக்கும். ஆகவே பெண்களை நிறைய 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 இயக்கத்திற்குள்ளே கொண்டு வர வேண்டும். இந்த ரிசல்ட் வந்த உடனே இங்க இருந்து நிறைய பேர் அங்க போயிட்டாங்க, அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க, இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க. இதெல்லாம் திட்டமிட்டு நம்முடைய வளர்ச்சிக்கு எதிராக பரப்புகிற வதந்தி. எல்லா சமூக பிரிவுகளில் இருந்தும் வாக்காளர்கள் மாறி வாக்களித்திருக்கிறார்கள். நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன், அந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்லுங்க. விசிகாவில் இருந்துதான் எல்லாரும் ஓட்டு அந்த பக்கம் போட்டாங்கன்னு சொன்னா திமுக வாங்கின சதவீதத்துல இருந்து அது பெரிய அளவில் சரிஞ்சிருக்கு. அந்த ஓட்டு இன்னொரு கட்சிக்கு போயிருக்கு. அவ்வளவு வாக்குகளும் தலித் வாக்குகளா? பாஜக போன தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் என்று கருதுகிறேன். அதுல 11.5% ஓட்டு வாங்கினாங்க. இப்ப 2.5% குறைஞ்சு 9% ஓட்டு காணாம போயிடுச்சு. அந்த 9% ஓட்டும் தலித் ஓட்டா? SC/ST ஓட்டா? இப்படி சொல்லிட்டே போனோம். அதிமுக எவ்வளவு முன்ன வாங்கினாங்க? எத்தனை சீட்டு போன முறை ஜெயிச்சாங்க? போனதால் 65, 66 சீட்டு ஜெயிச்சாங்க. இந்த முறை 47 சீட்டு தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்க வாக்கு வங்கி சரிஞ்சு போச்சு. இப்ப அவங்க வாக்கு எங்கேயே போயிருக்கு. அந்த வாக்குகள் போய்விட்டது அப்படின்னு யாரும் பேசல. திருமாவளவன் வாக்குகள் போய்விட்டது. திட்டமிட்டே ஒரு தோற்றத்தை உருவாக்க பார்க்கிறாங்க. திருமாவளவன் தனித்துவத்தோடு இயங்குகிறான் அப்படிங்கறதுதான் எல்லாருக்குமான பிரச்சனை. அவங்க நினைக்கிற மாதிரி உடனே இந்த பக்கம் சாயணும் அல்லது உடனே இந்த பக்கம் சாயணும் அந்த மாதிரி இல்லாம தனித்தன்மையோடு சிந்தித்து தோழர்களோடு கலந்து பேசி நிதானமாக முடிவெடுக்கிறானே என்பதுதான் அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை. வேற யாராவது முடிவெடுத்தா அவர் ரொம்ப நிதானமானவர், ரொம்ப பொறுமையானவர், அவர் முடிவெடுத்தா அது சரியா இருக்கும் அப்படின்னு பாராட்டி பேசுவார். திருமாவளவன் எடுக்கிற முடிவுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு அவர் இதுக்காக தான் டிலே பண்ணாரு. இது ரெனோவேஷன் நடந்துட்டு இருக்கு, புதுப்பிச்சு கட்டிடத்தை. யாராவது வந்தா உட்கார்ந்த இடம் இல்லையான்னு சொல்லிட்டு அன்னைக்கு பார்த்து இங்க இருக்கிறவங்க போயிட்டு ஒரு சோஃபா வாங்கிருக்காங்க.
அது இங்கதான் கிடக்கு. வேணா நீங்களே போய் கிழிச்சு பாருங்க. ஏதாவது எவ்வளவு அயோக்கியத்தனமான விமர்சனம். சோபா வந்துச்சா அதுக்கு பிறகுதான் நான் பேட்டி கொடுக்க. சினிமாவுல சோபாவை ஒரு நகைச்சுவைக்காக காட்டுறான். அரசியல்ல இப்படியா பரிமாற்றம் பண்ணுவான், டிரான்சாக்சன் நடக்கும். ஆனா அப்படி பில்டப் பண்றாங்க. சாதாரண மக்கள் என்ன நினைப்பாங்க, திருமாவளை ஒரு நாள் 24 மணி நேரம் தாமதம் பண்ணதுக்கு இதுதான் காரணம் போடுறது. இப்ப சோபா வந்தவொடனே ஆதரவு கொடுத்தாரு. வேற யாராவது டிலே பண்ணியிருந்தா அவர் ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப நிதானமானவருங்க, அவர் பெரிய ராஜதந்திரிங்க, அவர் உடனே எல்லாம் முடிவு எடுக்க மாட்டாரு, ரொம்ப நிதானமா சிந்தித்துதான் முடிவு எடுப்பார், அவர் எடுக்கிற முடிவு தொலைநோக்கு பார்வை கொண்டதா இருக்கும், ரொம்ப விஷனரியா இருக்கும் அப்படின்னு ஆகா ஓஹோ அப்படின்னு ப்ரீகன்சீவ்ட் தாட்ஸ், அதாவது முன்கூட்டியே ஒரு முடிவு பண்ணிக்கிறான். விசிகே ஒரு தலித் பார்ட்டி, திருமாவளவன் அவர் தலித், அவருக்குலாம் ஒன்றும் கிடையாது, பெரிய பின்புலம் கிடையாது, யாரும் பெரிய கோடீஸ்வரர் இல்லை கட்சியில. யாராவது ஒரு கோடீஸ்வரர் வந்தாருன்னா பணம் வாங்கிட்டு தான் சேர்த்துக்கிட்டான், யாராவது ஒருத்த வசதி பட்சம் சீட்டு கொடுத்துட்டா பணம் வாங்கிட்டு தான் சீட்டு கொடுத்துட்டான். நம்மீது அப்படி அவதூறு பரப்பு. அவருக்கே பதவி ஆசை வந்துருச்சு. எனக்கு அதுக்காக தான் டிலே பண்ணாரு, அங்க பார்கெனிங் பண்ணிட்டு இருந்தாரு. இதெல்லாம் அவதூறுகள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவன் நினைக்கிற மாதிரி இல்லைங்கிறது தான் அவனுக்கு தெரியாது. திருமாவளவன் அவன் நினைக்கிற மாதிரி ஒரு சராசரி ஆளா இல்லையே அப்படிங்கிறது அவனுக்கு அதிர்ச்சி. அது எப்படி எஸ்சியா பிறந்தவன் கறி திங்காம இருப்பான் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனா நான் நான்வெஜ் சாப்பிடறது இல்லை, அது உண்மை, நான் நிறுத்திட்டேன். ஆனா அவனால நம்ப முடியல. ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா எஸ்சி எஸ்டினா வெறும் கறி மீன் திங்கிறவங்க, கவிச்சு இல்லாம இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவனா ஒரு முடிவு பண்ணிக்கலாம், முன்முடிவு. அதுதான் ப்ரீ கன்சீவ் தாட்ஸ். முன்கூட்டியே ஒரு முடிவு பண்ணிக்கணும். தலித் சமூகத்தை சார்ந்தவங்கன்னா அவங்க எப்பவுமே கறி மீனோட தான் சாப்பிடுவாங்க, சாராயம் அடிப்பாங்க. நான் லண்டனுக்கு போயிருந்தப்ப ஒரு ஈழத்தமிழர் குடும்பம் என்னை வரவேற்று எனக்கு இரவு உணவு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. கை கழுவிட்டு போய் நான் டேபிள்ல உட்கார்றேன். அந்த டேபிள்ல பெரிய பாட்டில் 2 பாட்டில், அந்த டேபிள்ல மீன் பொரிச்சு. நான் போன உடனே என்ன கேள்வி, சாப்பிடுங்க சார், நான் கூச்சப்பட வேண்டாம் சார், சாப்பிடுங்க சார். நான் பிறந்த நாள்ல இருந்து அதை நான் தொட்டு கூட பார்த்தது இல்லை. நான் என் வாழ்நாள் ஒரு தொட்டு கூட பார்த்தது. உங்களுக்கு யார் சொன்னது நான் தண்ணி அடிப்பேன் சார்? நான் கூகுள்ல சர்ச் பண்ணோம், நீங்க தண்ணி அடிச்சுக்கிற மாதிரி ஒரு போட்டோ பாருங்க, நீங்க மீன் கறிதான் திங்கிற மாதிரி போட்டோ பாருங்க. எனக்கு பிடிக்காதவன் அப்படிதாங்க பண்ணுவான். ஏன்னா அவனால நம்ப முடியல. அரசியல்ல தண்ணி அடிக்காதவன் இருப்பானா அப்படின்னு அவன் நினைக்கிறான். இருப்பான், அவன் திருமாவளவன். அவன் நினைக்கிற மாதிரி நான் இல்ல. அவன் என்ன நினைக்கிறான்னா அரசியல்வாதிகள்லாம் சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா போட்டு போய் படுத்துருவாங்க, குடிக்காம இருக்க முடியாது, கருவி திங்காம இருக்க முடியாது. இது அவனுடைய முன்முடிவு. ஆனா திருமாவளவன் அப்படி இல்லை. அப்படிதான் அரசியல்வாதினா அதிகாரம் வந்த உடனே அது எனக்கு தானே அரசியல்வாதி இருப்பான். இது என்ன வித்தியாசமா இருக்கும், அவன் நினைக்கிற மாதிரி இல்லை. இப்ப பதவி வருதுன்னே திருமாவளவன் மந்திரி ஆயிடுவாரு, துணை முதலமைச்சர் ஆயிடுவாரு. அவனா பேசிட்டு இருக்காங்க. திருச்சி கிழக்கில் நிக்க போறாரு, அவனா பேசிட்டு இருக்கான். திருச்சி கிழக்கில் நிக்கிறதுக்காக பேரம் பேசிட்டு இருக்கிறாரு, அது அவனா முடிவு பண்ணிட்டு இருக்கான். நாம யார்த்தையும் பேசணும். அதனாலதான் ஒரு கூட்டத்தில் நான் சொன்னேன், நான் இடைத்தேர்தலில் எந்த இடைத்தேர்தலில் நிற்க போவதில்லைன்னு அப்புறம் தான் உறுதிப்படுத்த. அது எப்படி மந்திரி பதவி கிடைச்சா அவரு ஆகாம வேற யாருக்கு கொடுப்பாரு?
வேற யாருக்கும் கொடுப்பாரு, அவருதான் திருமாவளவன். மந்திரி பதவி கிடைச்சிருச்சு உடனே எனக்கு கொடுத்துருங்க, பை எலெக்ஷன் வரப்போகுது அதுல என்ன நிப்பாட்டுங்க அப்படின்னு போய் உள்ள விழக்கூடிய ஆள் இல்லை திருமாவளவன். நீங்க எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே திருமாவளவன் எம்எல்ஏ ஆகி ரிசைன் பண்ணிட்டு வெளியே போடுவாங்க. மீடியாவோட பேசுறாங்க. அவங்களாம் அப்ப 3 வயசு 4 வயசு பையனா இருந்திருக்காங்க. அன்னைக்கு எந்த கம்பல்ஷனும் கிடையாது. கிடைச்ச பதவி, முதல் பதவி, நான் முதல்ல அரசியல் பதவி தந்தேன்னா அது எம்எல்ஏ தான். அதை பிடிச்சுக்கணும்ல, நான் 5 வருஷம் நான் இருக்கணும்ல அது எம்எல்ஏ பதவி. ஒரு சின்ன கசப்பு, அவ்வளவுதான். நான் டக்குன்னு ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்தேன். ஆக சராசரியாக நம்மை அவர்கள் எடை போடுகிறார். அவர்கள் எடை போடுகிற மாதிரி நாம் இல்லை என்கிற போது அவர்களுக்கு ஆத்திரம் வருகிறது. அது எப்படி அவர் சாப்பிடாம இருப்பாரா? அது எப்படி அவர் குடிக்காம இருப்பாரா? அது எப்படி ஒரு பதவிக்கு ஆசைப்படாம இருப்பாரா? அது எப்படி ஒரு பேரம் பேசாம இருப்பாரா? அதெல்லாம் உங்களுடைய சிந்தனை, அதுக்கு நான் பொறுப்பாக முடியும். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு தலித் இயக்கம், ஒரு அம்பேத்கர் இயக்கம், வழக்கமான மரபுகளை எல்லாம் கடந்து தாக்கு பிடித்திருக்கிற ஒரு இயக்கமாக வளர்ந்து. இன்னைக்கு போட்டு மீடியாவில் விவாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அது எப்படி திருமாவளவன் அப்படி சொல்லலாம் என்று கேட்டாங்க. தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துட்டீங்க, அப்புறம் இன்னும் நாங்க கூட்டணியில இல்லைன்னு சொல்றீங்களே அப்படின்னு ஒரு மீடியாவில் ஒருத்தர் கேட்க. நான் சொன்னேன், அவங்க ஆதரவு கேட்டாங்க, ஆதரவு தந்திருக்கிறோம். ஆனா எந்த கூட்டணின்னு நாங்க இன்னும் முடிவு பண்ணல. பொதுவா என்ன ஆகுன்னா, அங்கிருந்து இங்க அமைச்சரான உடனே அந்த கூட்டணியில நம்ம சேர்ந்துட்டோம் அப்படிங்கிறது தான் பொதுவான பார்வை. அப்படிதானே இருக்கும். ஆனா அதையும் தாண்டி ஒரு நிலைப்பாடு இருக்கிறது, எடுக்க முடியும். அது ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. அதைத்தான் நான் சொன்னேன். அதுக்கு ஒரு டிபேட்ல ஒரு பத்திரிகையாளர் திருமாவளவன் நினைச்சா அவனுக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்னு அவர் நக்கல் அடிச்சார். அதாவது மினிஸ்ட்ரியில போய் சேர்ந்துட்டான், ஆனா நான் இன்னும் எந்த கூட்டணின்னு முடிவு பண்ணாம இருக்கிறேன்னு சொன்னது அவரால் ஏற்றுக்க முடியும். இப்போ நேற்று நடந்த ஒரு விவாதத்தில் நான் சொன்னேன், ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தந்தோம் வெளியில இருந்து. கம்யூனிஸ்டுகள் அப்படிதான் ஆதரவு தந்திருக்கிறாங்க. திரும்ப தாவேகா தரப்புல இருந்து நீங்க ஏன் அமைச்சர்கிட்ட சேரக்கூடாதுன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. 10 நாள் இந்த விவாதம் கட்சிக்குள்ள நடக்குது. 10 நாள் கழிச்சு அமைச்சரவையில சேர்றதுன்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். வன்னியரசு அமைச்சராகிறார். இப்போ நீங்க எந்த கூட்டணியில இருக்கீங்க? நாங்க இன்னும் கூட்டணி முடிவு பண்ணலப்பான்னு சொன்னோம். எப்படி? அது அப்படிதான். எப்படின்னா, இன்னும் நாங்க தாவேகாவோட கூட்டணி பற்றி பேசவே இல்லையே. தமிழக வெற்றி கழகமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு பூர்வாங்க பேச்சுவார்த்தை நடக்கல. அந்த கூட்டணி உருவாகவில்லை, அந்த கூட்டணிக்கு பெயர் வைக்கவில்லை. தேர்தல் நேரத்தில் தான் அதை பற்றி பேச்சே வரும். தேர்தல் இப்ப நடக்கல. ஒண்ணு உள்ளாட்சி தேர்தல் வரணும், அல்லது இடைத்தேர்தல் வரணும், அல்லது நாடாளுமன்ற பொது தேர்தல் வரணும். ஒண்ணும் இல்லை. நாங்க ஒரு கூட்டணியில் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிருக்கிறோம். அவங்க ஒரு கூட்டணியில நின்று 107 இடங்களை ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் பற்றாக்குறையா இருக்கு. உங்கள்கிட்ட 2 பேர் இருக்கீங்களே, கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்றோம், அவ்வளவுதான். இதற்கு பிறகு பேசலாம், பேச வாய்ப்பு இருக்கிறது, பேச வேண்டும், அது தனி. சேர்ந்துட்ட உடனே எல்லாமே ஒண்ணுமா கரைஞ்சிட்டு அர்த்தமா? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு விழுந்து நீ வேறு இல்லை நான் வேறு இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான், நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை அப்படின்னு அந்த நொடியே துயர் பாட முடியுமா? முடியாது.
அரசியல்ல நிறைய பேச வேண்டிய இடம் இருக்கு. அவங்க கொள்கை என்ன, நம்முடைய கொள்கை என்ன, நாம என்ன நிலைப்பாடு, நீட்ல அவங்க நிலைப்பாடு என்ன, நம்ம நிலைப்பாடு என்ன. உதாரணத்துக்கு இந்திய திணிப்பை எதிர்ப்பதெல்லாம் அவங்க நிலைப்பாடு என்ன, நம்முடைய நிலைப்பாடு என்ன. பிஎம்சி ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூல் அந்த திட்டம் வந்திருக்குது. அந்த திட்டத்துல இந்தி கட்டாய மும்மொழியாக இருக்கணும்னு வச்சிருக்கிறாங்க. அப்ப அதுல அவங்க நிலைப்பாடு என்ன, நம்முடைய நிலைப்பாடு என்ன, பேச வேண்டிய தேவை இருக்கு. ஹானர் கில்லிங், ஆணவ கொலையை தடுக்க சட்டம் கொண்டு வரணும் அவங்க சொன்னோம். அவங்க நிலை என்ன? இப்ப நம்ம திமுக கூட்டணியில் இருக்கும் போதே அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு. உடனே சட்டத்தை கொண்டு வராம ஒரு கமிஷன் போட்டாங்க. இப்ப இதுல அவங்க நிலைப்பாடு என்ன? ராஜஸ்தான் அந்த சட்டம் கொண்டு வந்துட்டான், கர்நாடகாவில் சட்டம் கொண்டு வந்துட்டான், தமிழ்நாட்டில் சட்டம் வரல. விடுதலை சிறுத்தைகள் அழுத்தம் கொடுத்துச்சு. அப்போ ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜி தலைமையில ஒரு கமிஷன் போடுறாங்க. அது ஓய்வு பெற்ற நீதியரசர் KN பாஷா கமிஷன் ஆணையம். அவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரிப்போர்ட் வச்சிருக்கிறாங்க, அறிக்கை. இதுல அவங்க நிலைப்பாடு என்ன, நம்ம நிலைப்பாடு என்ன. SC/ST எம்ப்ளாயிஸ்க்கு பதவி உயர்வுல இடஒதுக்கீடு வேணும்னு ஒரு சட்டம் கொண்டு வர சொல்லி போன ஆட்சி நம்ம சொன்னோம். அதுக்கு ஒரு கமிட்டியை போட்டாங்க, அக்பர் அலின்னு. அந்த அக்பர் அலி அறிக்கையை இவங்க எப்படி பார்க்க போறாங்க, நாம எப்படி பார்க்க போறோம். சொல்லிட்டே போனோம். இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் கட்சிகளுக்கு இடையில பேசப்படாமல், விவாதிக்கப்படாமல் ஒரு அணி உடனே உருவாகிட முடியாது. ஆனா அந்த விவாதிக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க தான் போய் அமைச்சரை சேர்ந்தீங்கள, அப்ப ஒட்டிட்டீங்கள, ஒட்டிட்ட பிறகு என்ன அப்புறம்? அது அவங்க அவசரம், அவங்க பார்வை, அவங்க எதிர்பார்ப்பு. நாம என்ன சொல்றோம்னா, இனிமேதாங்க நாங்க பேசணும், இன்னும் ஸ்பேஸ் இருக்கு. தேவைப்பட்டா ஒருவேளை நாங்க மினிஸ்டர் வெளியே வரக்கூட வாய்ப்பு இருக்கு. ஐயோ மினிஸ்டர் வெளியே வந்துருவீங்களா, ஏன் மாத்தி மாத்தி பேசுவீங்க? இதுல என்ன மாத்தி மாத்தி பேசுறது? மினிஸ்ட்ரியில இருந்து வெளியே வந்தாலும் ஆட்சிக்கான ஆதரவை நம்மால் கொடுக்க முடியும். கம்யூனிஸ்ட் கொடுத்தாங்களா இல்லையா? ஆட்சிக்கு ஆதரவு அளிப்பது என்பது வேறு, அமைச்சரவையில் இருந்து வெளியேறுவது என்பது வேறு. ரெண்டு வேற. நாங்க மினிஸ்டர் இல்லாம கூட வெளியே வந்துட்டு நாங்க எங்க ஆதரவை உங்களுக்கு 5 வருஷம் கொடுப்போம். இப்போ மினிஸ்ட்ரியில இருந்ததுனால்தான் நாங்க ஆதரவு கொடுத்தங்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்குறாங்கல்ல. அமைச்சரவையில இடம்பெறுகிற வாய்ப்பை தந்ததால் தான் நாங்கள் ஆதரவை தந்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு தோட்டத்தை உருவாக்குறோம். அமைச்சரவை இடம்பெற்றதும் அமைச்சரவையிலிருந்து வெளியேறுவதும் ஒரு கட்சிக்கான சுதந்திரம். இதெல்லாம் தான் அரசியல், நீங்க புரிஞ்சுக்கணும். நான் எடுக்கிற இந்த நிலைப்பாட்டை நீங்க உடனே புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அரசியல் புரிதல் பெற்றால் நாம ஒரே அமைப்பாயம் இருக்கும். அப்பதான் அமைப்பாய்வு. நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறேன், இந்த ஸ்டாண்ட் அறிவிக்கிறேன். அறிவிச்சோன்னா என்ன இப்படி சொல்றாரு? ஓ அப்ப ஆட்சியில பங்கு பெறுறதுங்கிறது வேற, ஆட்சிக்கு ஆதரவு தருவது என்பது வேறு. வெளியேறினா கூட ஆட்சிக்கு ஆதரவு தர முடியும், அதுதான் கட்சி தலைவர் சொல்றாரு அப்படின்னு சில நொடிகளில் நீங்க புரிந்து கொண்டால் நாம 2 பேரும் ஒரே அமைப்பாக